ஹாய் ஹலோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா செட்டிநாடு மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்குங்க. 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வதக்கி ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ தாளிக்க தேவையான பொருள் பார்க்கலாம். வெங்காயம் தக்காளியை அரைச்சிக்கலாம். மசாலாவை அரைச்சாச்சு. புளித்தண்ணி கரைச்சாச்சு. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்தா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அஞ்சு பல் பூண்டு இடிச்சது சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கணும். கூடவே கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியும் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கொதி வந்த உடனே மீன் போட்டுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் ஸ்லிம்மை வச்சு தட்டு மூடி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழையை தூவி விட்டுருங்க. செட்டிநாடு மீன் குழம்பு ரெடி. பை பை.